ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, முறை ஒன்றும் இல்லை கண்ணா, முறையொன்றும் இல்லை கோவிந்தா. முறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, முறை ஒன்றும் இல்லை கண்ணா, முறையொன்றும் இல்லை கோவிந்தா. கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா, கண்ணுக்கு தெரியாமல் நின்றாலும் உரையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப பவ்யமா இருக்கும். அதுவும் ஃப்ளூட்ல ஆரம்பிச்சதுனால மனசு ரொம்பவே இந்த புல்லாங்குழல லைக் காமிச்சு ரொம்ப நல்லா இருந்து. ஞான ஸ்லோகா யார் சொல்லணுமா? Lexmi ji சொல்லுங்க. I think she's not joined, sir. வேற யாராவது சொல்லலாம். வேற யாருக்காவது தியான ஸ்லோகம் என்ன வந்தா சொல்லலாம். சொல்லட்டுமா? சொல்லுங்களேன். வசுதேவசுதன் தேவம் கௌம்சச்சாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணௌ வந்தே ஜகத்குரும் ஸ்ரீகிருஷ்ணௌ வந்தே ஜகத்குரும். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. தேங்க்யூமா, ரொம்ப நல்லா இருந்த கேட்கறதுக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஸ்டைல். 53 ஸ்லோகா வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கோம். 53 ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம். நிறைய இருக்கு கத்துக்கிறதுக்கு, நிறைய புரிஞ்சுக்கிற ரொம்ப அழகழகான ஸ்லோகங்கள். இன்னைக்கும் வர ஸ்லோகங்கள் ரொம்ப அழகானது. அதையும் இன்னைக்கு வர 45ஆவதுல இருந்து 53 ஸ்லோகம் ரிவைஸ் பண்ணிட்டு 54, 55, 56 3 ஸ்லோகங்கள் இன்னைக்கு எடுத்துக்கலாம். त्रैगुण्य विषया वेदा निस्त्रैगुण्यो भवार्जुन निर्द्वन्द्वो नित्यसत्त्वस्थो निर्योगक्षेम आत्मवान् यावानर्थ उदपाने सर्वतः सम्प्लुतोदके तावान् सर्वेषु वेदेषु ब्राह्मणस्य विजानतः कर्मण्येवाधिकारस्ते मा फलेषु कदाचन मा कर्म फलहेतुर्भूर्मा ते संगोऽस्त्व कर्मणि योगस्थः कुरु कर्माणि संगं त्यक्त्वा धनञ्जय सिद्ध्यसिद्ध्योः समो भूत्वा समत्वं योग उच्यते दूरेण ह्यवरं कर्म बुद्धियोगात् धनञ्जय बुद्धौ शरणमन्विच्छ कृपणाः फलहेतवः बुद्धियुक्तो जहातीह उभे सुकृतदुष्कृते तस्माद्योगाय युज्यस्व योगः कर्मसु कौशलं कर्मजं बुद्धियुक्ता हि फलं त्यक्त्वा मनीषिणः जन्मबन्धविनिर्मुक्ताः पदं गच्छन्त्यनामयम् यदा ते मोहकलिलं बुद्धिर्व्यतितरिष्यति तदा गन्तासि निर्वेदं श्रोतव्यस्य श्रुतस्य च श्रुतिविप्रतिपन्ना ते यदा स्थास्यति निश्चला समाधावचला बुद्धिस्तदा योगमवाप्स्यसि. 33 ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம். இன்னைக்கு 34வது ஸ்லோகம். பகவான் சொல்லிண்டே வர குழம்பாதே, எப்படி யோக நிலையம் அடைய முடியும், யோக நிலையத்தான் வரணும், அதை எப்படி அடைய முடியும் சொல்லிட்டு இருக்கார். அர்ஜுனனுக்கு ஒரு டவுட் வருது, இது அதை ஒத்துண்டே போயிருக்கலாம் அவர்.
ஒத்துன்னு போயிருந்தார். கீதை அங்கேயே முடிஞ்சிருக்கும். பட் அர்ஜுனனுக்கு இன்னும் கேள்விகள்லாம் வருது. கேக்குற அர்ஜுன உவாச்ச ஸ்தித பிரஜ்ஞஸ்ய கா பாஷா சமாதிஸ்தஸ்ய கேஷவ ஸ்திததி கிம் பிரபாஷேத கிமாசீத வ்ரஜேத கிம். அர்ஜுனன் சொல்றார். அர்ஜுன உவாச்ச ஸ்தித பிரக்ஞா. ஸ்தித பிரக்ஞா நிலையான புத்தியுள்ளோர், நிலையான ஸ்திரமான. பிரக்ஞாங்கிறது நாலேஜ், விஸ்டம், ஞானம். ஸ்திரமான ஞானம் உள்ளோர். கா என்ன, பாஷா விவரணம் என்ன மாதிரி விவரிப்பா. சமாதிஸ்தஸ்ய சமாதி நிலையில் இருப்போர். சமாதி ஆதிங்கிறது தீஹிங்கிறது புத்தி உள்ளது. சமாதிங்கிறது சம புத்தியோட இருக்கிறது. சமத்துவம் தான் சமாதிஸ்துவம். சமாதி நிலையில் இருப்போர் கேசவ அப்படின்னு பகவான் சொல்றார். ஸ்திததி உறுதியான புத்தியுள்ளோர். கிம் எவ்வாறு, பிரபாஷேத பேசுவார், கிம் எவ்வாறு, அசீத உட்காருவார், பிரஜேத நடப்பார், கிம் என்ன சொல்றார் அர்ஜுனன் தான் கேட்கிறார். ஸ்திரமான புத்தியுள்ளோர், சமாதி நிலையை உள்ளோரின் விவரணம் என்ன, உறுதியான புத்தியுள்ளோர் எவ்வாறு பேசுவார், எவ்வாறு உட்காருவார், எவ்வாறு நடப்பார் அப்படின்னு கேட்கிறார். மோஷனா பார்க்கலாம். அர்ஜுன உவாச்ச தனித்தனியா சொல்லணும். ஸ்தித பிரஜ்ஞஸ்ய ஸ்தி அது ஸ்தித இல்ல, ஸ்தித அப்புறம் தமிழர் ஆகாத், அப்புறம் ரமிழர் ஆகாத் அப்படின்னு எல்லாமே சேர்த்து சேர்த்து சொன்னோம். ஸ்தித பிரஜ்ஞஸ்ய கா பாஷா. பிரஜ்ஞஸ்ய பிரஜ்ஞஸ்ய எல்லாமே ஜாயிண்டா இருக்கனால சேர்த்து சொல்லிட்டு. கா பாஷா சமாதிஸ்தஸ்ய கேஷவ. சமாதிஸ்தஸ்ய யாருக்குள்ள அந்த த வார்த்தையில எல்லாரும் கஷ்டப்பட்டேளோ இந்த ஒரு ஸ்லோகம் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தேன்னா அந்த த கரெக்டா வந்துடும். சமாதிஸ்தஸ்ய கேஷவ. திஸ்தஸ்ய தி அப்புறம் இஸ்த ஜாயிண்ட் ஆகுனால திஸ்த, த மேல ஒரு ஆகாத் கொடுத்து தஸ்ய. சமாதிஸ்தஸ்ய கேஷவ. ஸ்திததி கிம். ஸ்தித இங்க அந்த அதே த தான் எல்லாத்தையும். ஸ்திதம் ஸ்திதம் ஸ்திதம். ஸ்திதம்னா ஒரே நிலையில் இருக்கிறது. ஸ்திததி கிம். தி கிம் தி அது தி நடுல எடுத்து தி கிம் பிரபாஷேத. பிரபாஷே பிரபா ஷே அது ஷே இல்ல, பிரபாஷேத. ஷேத அது ஷேத் இல்ல, ஷேத. கிமாசீத வ்ரஜேத கிம். கிமாசீத தவ்ர தமிழ் ராகத்திற்கு தவ்ரஜேத கிம். श्लोकम्. अर्जुन उवाच स्थित प्रज्ञस्य का भाषा समाधिस्थस्य केशव. स्थितधि किं प्रभाषेत किमासीत व्रजेत किम्. இந்த மாதிரி ஸ்தித பிரஜ்ஞம், ஸ்திரமான அலையாத அச்சலமா, அச்சலமே இல்லாம அச்சலமா இருந்து இருக்கிற இந்த ஞானம், இந்த விஸ்டம், இந்த பிரஜ்ஞம். பிரஜ்ஞானா ஞானம். அந்த மாதிரி இருக்கிறவா, இந்த மாதிரி இந்த இருக்கிறவாள்லாம் இந்த மாதிரி இருந்தா என்ன ஆகும் அப்படின்னு கேட்கல பகவான்கிட்ட. இந்த மாதிரி இருக்கிறவா எப்படிப்பட்டவா இது. ஏன்னா பகவான் என்ன சொல்றார், இந்த கலிலம்ல இருந்து வெளியில குதிச்சு வந்து உன்னோட புத்தி ஸ்திரமாக இருந்தானா பகவானை அடைவாய். ஒரே பகவான் ஏகம், அதை மட்டும் நினைச்சுட்டு இருந்தேன்னா பகவானோட நீ சேரலாம் அப்படிங்கிறச்ச. இந்த மாதிரி ஒருத்தர் இருந்தார்னா அவர் எப்படி இருப்பார். சமாதிஸ்தஸ்ய சமாதி நிலையத்துல இருக்கிறவா
சமத்துவத்தோட புத்தி இருக்கிறவா அவா எப்படி இருப்பா? ஸ்திதப்பிரஜ்ஞஸ்ய, ஸ்திதப்பிரஜ்ஞஸ்ய அதாவது ஞானம் வந்து ஸ்திரமா இருக்கிறவா, ஞானத்திலேயே ஸ்திரமா இருக்கிறவா. எந்த ஞானம்? பகவானோட சேரணம் அப்படிங்கிற ஒரு ஞானத்துல, காட் ரியலைசேஷன், அந்த ஞானத்துல இருக்கவா, ஸ்திரமா இருக்கவா அப்படிங்கிறது. ஸ்திதப்பிரஜ்ஞஸ்ய நம்ம மாதிரி இருக்கவாளையும் சொல்லலாம், நம்மளும் ஸ்திதப்பிரஜ்ஞஸ்யன்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளும் ஒரே தேயத்துல இருக்கோம், கீதையை புரிஞ்சுன்னு கீதையை வாழ்க்கையில கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு பிரஜத்துல ஸ்திரமா இருக்கிறோம். அந்த மாதிரி ஸ்திதப்பிரஜ்ஞஸ்ய வந்து அந்த லெவல்ல ரீச் பண்ணவாதான் அப்படின்னு இல்லை, அந்த வழியில அந்த பரமாத்மாவோட ஐக்கியமானவாதான் ஸ்திதப்பிரஜ்ஞஸ்ய இல்லை, அந்த வழியில போறவாளும் ஆனா ஸ்திரமான புத்தியோட போறவாளும் ஸ்திதப்பிரஜ்ஞஸ்ய. அவா எப்படி இருப்பா? அர்ஜுனன் வந்து வெறும் சமாதி யார் கிடைச்சிருக்கோ அவா எப்படி இருப்பான்னு மட்டும் கேட்கல, அந்த வழியில போறதுவாளே எப்படி இருப்பா அப்படின்னு தான் கேட்கிறான். சோ ஏன்னா இந்த பல வழிகள் இருக்கு நமக்கு பகவான் அடையிறதுக்கு. ஞான யோகம் இருக்கு, பக்தி யோகம் இருக்கு, எல்லாமே இருக்கு. சோ எந்த மாதிரி வழியில போனாலும் பகவான் கிடைக்கலாம். அந்த மாதிரி வழியில போறவா எப்படி இருப்பா அப்படின்னு கேட்கிற. கா பாஷா, அவளை பத்தி என்ன ஒரு விவரணை இருக்கு, அவளை எப்படி கண்டுபிடிக்கலாம், அவள் எப்படி இருக்கிறா அப்படின்னு கேட்கிறா. ஸ்திததி கிம் பிரபாஷேத, அவ என்ன மாதிரி பேசுவா? கிம் ஆசீத, எப்படி உட்காருவா? எல்லாத்துக்குமே பதில் சொல்லுவார் பகவான். அப்புறமா என்ன பேசுவார், எப்படி உட்காருவார், எந்த மாதிரி ஒரு ஆசனம் வச்சுருப்பார். பிரஜேத கிம், எப்படி நடப்பார், நடப்பதுன்னா எப்படி பிஹேவ் பண்றது, எப்படி நடப்பார், எல்லாத்துக்குமே பகவான் அப்புறமா பதில் சொல்லுவார். அடுத்த ஸ்லோகத்துக்கெல்லாம் இதான் அர்ஜுனன் கொடுத்த கேள்விகள், எப்படி இருப்பா அவ அப்படின்னு. அதுக்கு பகவான் சொல்வார், ஸ்ரீ பகவானுவாச்ச பிரஜஹாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் ஆத்மன்யேவாத்மனா துஷ்டஸ் ஸ்திதப்ரஜ்ஞஸ்ததோச்யதே. பிரஜஹாதி விடுறது, துறவுவது, யதா எப்பொழுது, காமான் ஆசைகள், சர்வான் எல்லா, பார்த்த அர்ஜுனன் சொல்ற, மனோகதான் மனதில் வருது, ஆத்மனி தான், ஏவ மட்டும், ஆத்மனா தன்னால், துஷ்டக திருப்தியாகுது, சிதப்பிரஜ்ஞ நிலையான புத்தியுள்ளோர், ததா அப்பொழுது, உச்சியதே கூறப்படுவார். और शर्मा पाकला श्री भगवानुवाच प्रजहाति प्रजहाद प्रजहाल प्रजहाति यदा कामान् எல்லாமே நெடில் எழுத்து, தா காமா எல்லாமே நெடில் எழுத்துகள். காமான் சர்வான் ரஃபார் கொடுத்து, சர்வான் வாமில் ஆகாத் கொடுத்து, சர்வான் பார்த்த 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 இல்ல, மனோகதான் ஆத்மன்யேவாத்மனா துஷ்டஸ், ஆத்மன்யேவாத்ம எல்லாமே நெடு சேர்ந்து வர்றதுக்கு எல்லா இடத்துலயும் ஆகாத் கொடுத்து கொடுத்து, ஆத்மன்யேவாத்மனா துஷ்ட 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 இல்ல, துஷ்ட துஷ்ட ஸ்தித பிரஜ்ஞஸ்த ஸ்தித பிரஜ்ஞ ஸ்தி அப்புறம் தப்ர ரக்ஞ அப்புறம் ஞஸ்த எல்லாமே சேர்ந்து வருது. ஸ்தித பிரஜ்ஞஸ்ததோச்யதே. ஸ்லோகம் ஸ்ரீ பகவானுவாச்ச
प्रजहाति यदा कामान् सर्वान् पार्थमनोगतान् आत्मन्येवात्मना तुष्टस्थितप्रज्ञस्तदोच्यते. பகவான் அர்ஜுனோட கேள்விகளுக்கெல்லாம் பதில் அளிக்க ஆரம்பிக்கிறார். இந்த பர ஸ்லோகங்கள் எல்லாமே இந்த பதில்கள் தான். எதுக்கான பதில்கள் எல்லாமே பகவானோட ஐக்கியமாகறதுக்காக, சமாதி நிலையத்துக்காக. சமாதி நிலையம் பகவான அடையிற நிலை எல்லாமே நமக்குள்ள இருக்கிற பரமாத்மா எல்லாமே பகவானோட ஒரு துளி. எல்லா துளிகளும் பகவான் கிட்ட போனோம். எப்படி ஒரு தாமரை இலை மேல நீர்லாம் ஒட்டின்னு இருக்கும், அப்படி இப்படியே தனித்தனியா இருக்கும், எல்லாம் சேர்ந்து வரும். அதே சேர்ந்து அதே குட்டையில போய் அதே குட்டையில இருந்து அது சமுத்திரத்துக்கு போற வரைக்கும் அந்த நீர் எல்லாம் அப்படி தனித்தனியா இருந்து எல்லாம் சேர்ந்து வந்துட்டு போகும். கிராவிடேஷன் புல் எல்லாத்துக்குமே இழுத்துன்னு போறது. ஸோ அந்த பகவானோட அடையறதுக்கான நம்ம வழி கேட்கிறார். அதான் நிஜமான ஒரு பிரேமம். வேற ஏதாவது அடையறதுக்கு நம்ம தேகம் பார்க்கறதுன்னா அது வெறும் லோபம். இது ஒரு மிருகத்ருஷ்ணா மாதிரி. எதா இருந்தாலும் மிருகத்ருஷ்ணான அந்த வெயில்ல இருந்து இந்த மிருகம் அந்த மான் ஓடின்னு இருக்கிறச்ச அது அந்த சூட்ல இருந்து இந்த மணல்ல இருந்து தண்ணி இருக்கிற மாதிரி அதுக்கு தெரியும். அது தண்ணி இருக்குன்னு நினைச்சுன்னு அது ஓடிண்டே இருக்கும். அது தண்ணி எங்கேயோ இருக்காது. ஏன்னா அது வெறும் இந்த வெயில் தான் அந்த மாதிரி தண்ணி மாதிரி ஒரு இமேஜ் காமிக்கிறது, மாயை. அதுக்கு பின்னாடியே திரிஞ்சு ஓடி 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 கழிச்சு அது அப்புறம் இறந்து போயிடும். அந்த மாதிரிதான் அந்த மாயை ஒரு ஒரு மகிழ்ச்சி, ஒரு சுகம், துக்கம் அப்படிங்கிற ஒரு எல்லாமே மாயம். அந்த சுகத்து இருக்கிற மாதிரி ஒண்ணு காமிச்சுட்டு அதுக்கு பின்னாடி நம்ம ஓடிண்டே இருக்கோம். லோபம். கருட புராணத்துல ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். சக்கரதரோபி சுரத்வம் சுரத்வலாபே சகல சுரபதித்வாம் பௌத்திரும் சுரபதித்ருவகத்தித்வாம் ததாபி நனிவர்த்ததே திருஷ்ணா. அதாவது ஒரு ராஜாவா இருக்கான் சக்கரதர். அவருக்கு உலகத்துக்கே மகாராஜா ஆகணும்னு யோசிப்பார். மகாராஜாவா இருக்கிற இந்த தேவலோகத்துக்கே ராஜாவா இருக்கணும்னு நினைச்சுப்பார். தேவலோகத்துல இருக்கிற இந்திரனா ஆகணும் அப்படின்னு நினைச்சு, இந்திரனா இருக்கிற பிரம்மனா ஆகணும் அப்படின்னு, பிரம்மாவா ஆகணும் அப்படின்னு நினைச்சுன்னு. எதுக்குமே அது நிறுத்தவே மாட்டேன். அந்த சுகம்னு நமக்கு ஒரு லோபம் வந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி ஒழிண்டே இருக்கும். ஆனா இது சுகம் இல்லை, இது வெறும் மாயை தான். எல்லாமே ஒண்ணுதான், நமக்குள்ள இருக்கிற பகவான் அப்படின்னு நம்ம இருந்தோம்னா நம்ம எல்லாத்தையும் விட்டுடலாம். யாரு எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்காளோ அவ பகவானோட சேர்ந்துருவா. அதான் இந்த முழு கீதை ஒரு சாரத்துல இதுல இந்த கர்மயோகம் ஒரு வழி அப்படின்னு சொல்றார் பகவான். பிரஜஹாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான். மனோல வருது மட்டும் இல்ல, மனசுல வருது மட்டும். மனோகதான் அப்படின்னா என்ன? மனசுல ஆரம்பமாகுது, மனசுல வருது, மனசுலயே இருக்கிறது இல்ல, மனசுல வந்துட்டே இருக்கும். பிரஜஹாதி, ஜஹாத்தினாலே விடுறதுதான். பிரஜாத்தினா முழுசா விடுறது, ஒரு துளி கூட ஆசை இருக்கக்கூடாது. காமான் சர்வான், காமான்னாலே காமங்கள் தான். காமான் சர்வான் வேற சொல்ற. அதாவது எந்த விதமான ஒரு காமமும் இருக்கக்கூடாது. எந்த விதமான காமமும் மனோகத்தான் மனதுல வரைச்செல்லாம் பிரஜஹாதி முழுசா விட்டுறணும். அதை விட்டா என்ன வரும்? ஆத்மன் வாத்மனா துஷ்ட, தனக்குத்தானே திருப்தி வரும். திருப்திக்காக நம்ம ஓட வேண்டாம், நமக்கிட்டே நமக்கு திருப்தி வரும். ஒரு சர்க்கரைக்கு தான் இனிப்பா இருக்கு, வேற ஒருத்தர் அதுக்கு வேற இனிப்புக்கு தேட வேண்டி இருக்கிறது இல்ல. அந்த மாதிரி நமக்கு நம்மளே சந்துஷ்டமா இருப்போம், திருப்தியா இருப்போம்.
நமக்குள்ளேயே இது போறோம், இதுதான் நம்ம அப்படின்னு ஒரு பிரஜஹாத்தி எல்லாத்தையும் விட்டுட்டு யதா அப்படிங்கிறார். யதானா எப்பொழுது, எப்பொழுது நடக்கிறதோ ததா, அப்ப வந்து அது சித பிரஜாஸ்த ஜோச்சியதே. அந்த மாதிரி யார் இருக்காளோ அவர் தான் சித்த பிரஜா அப்படின்னு உச்சியத்தே கூறியிருக்கார். பிரஜஹாதி காமான் சர்வான், துளி கூட இருக்கக்கூடாதுங்கிற, டோட்டலா விட்டுறணும். காமான் சர்வான், பிரஜஹாதி எல்லாமே விட்டுறணும். எதனா காமான் சர்வான், எல்லா காமத்தையும் விடணும். முடியுமா? முடியுமா முடியாதாங்கிறதுக்கு கேட்டா அதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. முடியுமா அப்படின்னா முடியுங்கிறதுனால தானே பகவான் சொல்றார். முடியாம இருந்தா அவர் எதுக்கு சொல்ல போறார்? அதுக்காக நம்மளால ரொம்ப ஈஸியா முடியுமா? ஈஸியா முடியாது. ஆனா அட்லீஸ்ட் அந்த அந்த ஒரு தாட், அந்த ஒரு சீடு நம்ம மனசுக்குள்ள வந்ததுன்னா அதுவே போறோம். ஏன்னா இது ஒரு வழிதான் இல்ல, வந்து நிறைய வழிகள் சொல்லியிருக்கா. கர்மயோகம் ஒரு வழி. 12வது அத்தியாயத்துல இருந்து என்னன்னா பக்தி யோகம். பக்தி யோகத்துல பகவானே தான் நினைச்சுட்டு கண்டினியூஸா அவர் மேல மெடிடேட் பண்ணியிருந்தானா நமக்கு அந்த சமாதி நிலை கிடைச்சிரும் அப்படின்னு 13வது ஸ்லோகத்தை சொல்லியிருப்பார். அதே மாதிரி ஞான யோகம் 14வது அத்தியாயத்தை எடுத்துட்டோம்னா அந்த மூணு குணத்தையும் தாண்டிட்டு இருக்கிற நிலையில உட்காந்து நம்ம பகவான் மேல ஐக்கியமானோம்னா நமக்கு இந்த நிலை கிடைச்சிரும். பகவான் ஐக்கியமாய் இந்த 3 குணங்களையும் தாண்டி நம்ம இருந்தோம்னா அப்படின்னு 14வது ஞான யோகம். அதே மாதிரி இது கர்ம யோகம். எல்லா யோகம் பண்ணுமா அப்படின்னு இல்லை, எந்த ஒரு யோகமும் பண்ணலாம். ஆனா எல்லா யோகமும் அதே தான் இருக்கும், கடைசியில அதே விஷயம்தான் வரும். எல்லாத்தையும் விடுறது தான் வரும். எல்லாத்தையும் விட்டுட்டு சமத்துவத்துல கொண்டு வரதுக்கு தான் எல்லாமே. எல்லா யோகமும் அதுதான் பார்க்கும். ஏன்னா எல்லாத்துக்குமே ஒண்ணுதான், ஏகம், ஒரே ஒரு விஷயம். பகவான் மட்டும், பகவான் தான் நிஜமானது, நமக்குள்ள இருக்கிறது பகவான் தான், நம்ம பண்றது இல்ல. இது எல்லாத்தையும் நினைச்சிட்டு வந்தானா எல்லாமே தானே அந்த இடத்துல வந்துடும். அது பண்ணணும். அது பண்றதுக்கு கஷ்டமா, நல்ல முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு டவுட் நமக்கு வரக்கூடாது. நமக்குள்ள அந்த அட்லீஸ்ட் அந்த ஒரு சீடை நமக்குள்ள இன்னைக்கு போட்டுண்டாதான் போக வரும், வராம இருக்காது. பகவான் வராத ஒரு விஷயத்துக்கு பகவான் நமக்கு சொல்ல போறார். அதை நினைச்சுன்னு சொல்லணும். அடுத்த ஸ்லோகத்துல பார்க்கலாம். துக்கேஷ்வனுத்விக்னமனா சுகேஷு விகத ஸ்ப்ருஹ வீதராக பயக்ரோத ஸ்திததீர் முனிருச்யதே. துக்கேஷு, துக்கத்தில், அனுத்விக்னமனா, மன பாதிப்பில்லாமல், ஒரு விக்னம் இல்லாமல், மனத்துல ஒரு பாதிப்பு இல்லாமல், சுகேஷு, சுகத்தில், விகத ஸ்பிருஹ, ஆசை இல்லாமல், வீத இல்லாமல், ராக பிணைப்பு, பயம், குரோத கோபம், ஸ்திததீர், தீர்னா அதான் சொன்னேன், தீஹினா புத்தி, ஸ்திததீர் உறுதியான புத்தியுள்ளோர், முனிகள் உச்சத்தை கூறுவார். யார் துக்கத்தில் மனபாதிப்பில்லாமல் மற்றும் சுகத்தில் ஆசை இல்லாமல் மற்றும் பிணைப்பு, பயம் மற்றும் கோபம் இல்லாத இருக்கிறாரோ அவரை உறுதியான புத்தியுள்ளோர் என்று முனிகள் கூறுவார். பகவான் சொல்றார். துக்கேஷ்வனுத்விக்னமனாஸ், துக்கே, கே அது துக்கே இல்ல, ஸ்வ ஹே மேல ஒரு ஆகாத் கொடுத்து வனுத்விக்னம, ஸ்வ நூ மேல ஒரு ஆகாத், வி மேல ஒரு ஆகாத் கொடுத்துண்டு துக்கேஷ்வனுத்விக்னமனா சுகேஷு, சுகே கே எழுத்தேன்னா ஷூ ஷார்ட் ஆயிடும். விகத ஸ்பிருஹ, ஸ்பிருஹது ஸ்பிருஹ இல்ல, ஸ்பிருஹ வீதராக பயக்ரோதஸ், வீதராக
இப்பு ஒன்று ஆட் பண்ணக்கூடாது. அதுக்காக அந்த ராகல கொஞ்சம் ஒரு பாஸ் கொடுத்துட்டேன்னா கரெக்டா இருக்கும். வீதராக பயக்ரோத ஸ்தித தீர் முனிருச்யதே. ஸ்தித அதே அது ஸ்தித தீர் धी அப்புறம் ரஃபா முனிருச்யதே. முழு ஸ்லோகம். दुःखेष्वनुद्विग्नमना सुखेषु विगतस्पृहः वीतराग भयक्रोधस्थितधीर्मुनिरुच्यते. दुःखेष्वनुद्विग्नमनः. துக்கம் வராம இருக்க முடியாது. ஜென்மமே துக்கம் அப்படின்னு தான் புத்தர் சொல்லுவார். வாழ்க்கையே துக்க துக்க துக்கம் வந்துட்டேதான் இருக்கும். இந்த சித்ததீர், அதாவது ஸ்திரமான புத்தி உள்ள, உறுதியான புத்தி உள்ள, இதுக்கெல்லாம் கவலைப்பட மாட்டார். அவரோட மனசுக்கு ஒரு பாதிப்பும் வராது. இந்த துக்கம் வந்துன்னா அந்த துக்கத்தினால அவருக்கு ஒரு எஃபெக்ட் வராது. ஏன்னா அது தனக்கு இல்ல அப்படின்னு புரிஞ்சுட்டு இருந்தாலும் அந்த துக்கம் வராது. அதே மாதிரி சுகேஷு விகத ஸ்பிருஹ, ஒரு சுகத்துக்கு பின்னாடி அலைய மாட்டார். எந்த மாதிரியான ஒரு சுகம் அப்படின்னு, தேவ சுகமா இருக்கட்டும், எந்த மாதிரி ஒரு சுகமா இருக்கட்டும், அதுக்கு பின்னாடி அலையாம இருக்கிறது. வீதராக பயக்ரோத. வீதங்கிறது விடுறது, ராகங்கிறது பிணைப்புகள். வந்து ஒரு ஏதோ ஒரு கடை வீதியில போயிட்டு இருக்கோம், ஒரு சேல் நடந்துட்டு இருக்கு. அழகான ஒரு போன் இருக்குன்னு வச்சுங்களேன். ரொம்ப அழகான ஒரு போன், ரொம்ப வசதியான போன். அதுல போட்டிருக்கான் சேல். அதை பார்த்த அப்புறம் அதுலயே நம்ம மனசு அதுலயே லயிச்சுன்னு போறது. வீடு விழுவோம், வீட்டுக்கு வரத்தெல்லாம் அதையே நினைச்சுட்டு இருப்போம். அதனால ஒரு பிணைப்பு வந்துருது. ஐயோ எவ்வளவு அழகான ஒரு போன் இருக்கு, எவ்வளவு நல்லா இருக்கும். இந்த போன்ல ஒரு மகிழ்ச்சியும் இல்லை. இந்த போன் மகிழ்ச்சியாலையா பண்ணிருக்கா? இல்ல, அது போன் தான், அது ஒரு கருவி. அதனால நமக்கு என்னெல்லாம் அனுபவம் வரும்னு நினைச்சுட்டு நம்ம அதோட ஒரு பிணைப்பு வச்சுக்கிறோம். ராத்திரி அப்புறம் நமக்கு தூக்கம் வருது இல்ல, பயம் வருது. ஏன் பயம் வருது? ஐயோ அது எங்கேயாவது வித்து போயிடுமோ, நம்ம போறதுக்கு முன்னாடி யாராவது வாங்கிட்டு போயிட்டானா சேல்ல இருக்கிறது. இந்த பயத்தோடயே இருப்போம். ஏன்னா அந்த பிணைப்பு, இந்த பிணைப்பு வந்தாலுமே அதை நம்ம லூஸ் பண்ணிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். இந்த பயத்தோட காரணம் எங்கேருந்து வருதுன்னா பிணைப்புல இருந்து வருது. அப்புறம் அந்த போன் எடுத்துக்கிறோம், வரோம். அடுத்த நாளைக்கு ஸ்கூல் கடையில பாக்குறோம், இந்த போன் இருக்கு, வாங்கிட்டு ஆனந்தமா வீட்டுக்கு வரோம். வீட்டுக்கு வந்து அதை திறந்துக்கிருந்து எல்லாம் ஓட்ட பார்த்தோன்னா அது வரல, ஓட மாட்டேங்கிறது. மிச்சம் ஓட மாட்டேங்கிறது இல்லை. அப்புறம் நம்ம ஒரு போன் பண்ணி வந்து அந்த கடைக்காரனுக்கு போன் பண்ணி, அந்த கடைக்காரன் வந்து யூஆர் ஆன் 10 நிமிஷம் ஆறுது, 20 நிமிஷம் ஆச்சுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ரோதம், கோபம் வரும். என்ன இது? எல்லாத்தோடும் காரணம் இருந்தாங்க அந்த பிணைப்பு வந்ததுல இருந்தா. அந்த போனை பாக்குறோம், அதுலேருந்து அந்த மிக கிருஷ்ணா மாதிரி அந்த ஒரு நீர் ஜலத்தை பார்த்து எப்படி அந்த மான் ஓடி ஓடி போய் களைச்சு செத்து போயிடுறதோ அந்த மாதிரி அந்த போன் வெறும் ஒரு பார்வை தான். அதை பார்த்ததுல இருந்து அது ஒரு பிணைப்பு வந்துருது. இந்த பிணைப்பு வந்தோன்னா ஒரு பயம் வருது, அந்த பயத்துல இருந்து குரோதம் எல்லாமே சேர்ந்து வருது. சோ இந்த அதெல்லாத்தையும் உடனும் வீதராக பயக்ரோதா. அதெல்லாம் இருக்கிற வரைக்கும் நம்ம இன்னும் அந்த சமாதி நிலையை அடையலன்னு அர்த்தம். நம்ம இன்னும் அதுக்கு அந்த வழியில போயிட்டு இருக்கோம் தான். அந்த அந்த வீதராக பயக்ரோதெல்லாம் போன அப்புறம் தான் நம்மளால அந்த இடத்துக்கு சமாதி நிலையம் ஸ்தித தீர் முனி ருச்சியதே. முனிகள், ஞானிகள், அந்த நிலையை அடைஞ்சவா, அவா வந்து அந்த மாதிரி ஒரு நிலை வந்ததுன்னா எந்த மாதிரி? துக்கேஸ்வனு விக்னமனஹ அனுவிக்னமனஹ.
துக்கங்களை பத்தி பாதிப்பு இல்லாமலும், சுகங்களுக்கு பின்னாடி சுகேஷு விகத ஸ்பிருஹா அதுக்கு பின்னாடி அலையாமையும், ராகபயக்ரோத வீத ராகம், நினைப்புகள், பயம், குரோதம் எல்லாத்தையும் விட்டுட்டு யார் இருக்காளோ அவாதான் சிததீர் அப்படின்னு முனிகள் சொல்றா அப்படின்னு பகவான் சொல்றார். இதே மாதிரிதான் பாக்கி எல்லா ஸ்லோகங்களும் வந்துட்டு இருப்போம். இன்னையோட கிளாஸ் இங்கே ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.